கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வந்தே மாதரம் என்கிற மிக அருமையான தலைப்பை கொண்ட நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டில் சுதந்திர தினம், குடியரசு தினம் என 2 தினங்களில் கொடியேற்றி விமர்சையாக நாம் கொண்டாடுகிறோம். இதுக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். பல உலக நாடுகளில் அவரவர்கள் பெற்ற சுதந்திர தினத்திற்கு மட்டும்தான் இத்தகைய கொண்டாட்டம் நடைபெறுகிறது. நாம் குடியரசு தினம் என அதற்கு இணையாக தனியாக ஒரு தினத்தை அனுசரித்து வருகிறோம். இந்த குடியரசு தினம் ஏன் ஜனவரி 26ஆம் தேதி அமைந்தது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? மகாத்மா காந்தி 1930ஆம் ஆண்டில் ஜனவரி 26ஆம் நாளை சுதந்திர தினமாக நாட்டு மக்கள் அனைவரும் அனுசரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். நாட்டு மக்கள் எல்லாம் அன்று தற்காலிகமாக அந்த ஒரு தினத்தை சுதந்திர தினமாக கொண்டாடினார்கள். ஆனால் அப்போது நமக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் கிட்டியது. அந்த சுதந்திர தினம் அன்று கிட்டினாலும் கூட காந்தி ஜனவரி 26ஆம் தேதியை சுதந்திர தினமாக்க நினைத்தார் என்கிற எண்ணம் ஜவஹர்லால் நேருவின் மனதில் இருந்தது. அவர் பிரதமராக இருந்தார். ஆகையால் அவர் குடியரசு தினத்தை ஜனவரி 26ஆம் தேதி வருமாறு அமைத்தார். அப்படித்தான் இந்த குடியரசு தினம் தொடங்கியது. குடியரசு தினம் என்பது என்ன என்றால், அதற்கு முன் வரை நம்முடைய தேசத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய சட்டம்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. அம்பேத்கர் அவர் ஒரு பெரிய மகான். அவர் பல்வேறு வகையான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இந்திய அரசியலமைப்புக்கு ஏற்றவாறு எல்லா மக்களும், எல்லா ஜாதியினரும், எல்லா மதத்தினரும் சம உரிமை காணும் வகையில் ஒரு சட்டத்தை வடிவமைத்தார். அந்த சட்டம் அமல்படுத்த தொடங்கியது முதல் குடியரசு தினத்து அன்றிலிருந்து அந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த குடியரசு தினத்தன்று சுதந்திர தினம் போலவே கொடியேற்றினோம். ஆண்டுதோறும் அந்த தினத்தில் கொடி ஏற்றுகிறோம். மலர்கள் மங்களமாக கீழே உதிர்கின்றன. குடியரசு தினத்தன்று எல்லா பள்ளிகளிலும் குழந்தைகளுக்கு ஆரஞ்சு மிட்டாய், இனிப்புகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன. குடியரசு தினத்தன்று சுதந்திர தினம் போலவே இப்படி சட்டையில் ஒரு கொடியை குத்தி கொண்டு பெருமிதமாக எல்லோரும் நடமாடுகிறோம். குடியரசு தினத்தன்று தில்லியில் மிகப்பெரிய படை அணிவகுப்பு நடைபெறுகிறது. முப்பெரும் படை வீரர்கள் அணிவகுத்து நம்முடைய நாட்டின் பெருமையை நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கிறார்கள். குடியரசு தினம் மிகப்பெரிய தேசிய கொண்டாட்டம். தேசிய விடுமுறை தினங்கள் முக்கியமாக 3. ஒன்று சுதந்திர தினம், இன்னொன்று குடியரசு தினம், இன்னொன்று இது இரண்டிற்கும் காரணமாக அமைந்த மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினமான அக்டோபர் 2 வருகிற அந்த காந்தி ஜெயந்தி என்கிற அந்த தினம். குடியரசு தினத்தின் போதுதான் எல்லா வகையான சேவை புரிந்தவர்களுக்கு, தியாகம் செய்த இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு, இவர்களுக்கெல்லாம் பரிசளித்து கௌரவித்து அவர்களுக்கு நாம் ஒரு அங்கீகாரம் வழங்குகிறோம். அந்த அங்கீகாரத்தின் மூலமாக இத்தகைய விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எண்ணற்ற மக்களுக்கு ஏற்படுகிறது. அவர்களுடைய அந்த தொண்டை, அந்த தியாகத்தை நாம் மனமாற பாராட்டி பெருமிதம் அடைகிறோம். நாம் இந்த பாரத தேசத்தில் சுதந்திர குடிமக்களாக குடியரசு ஆட்சியை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்கிற மன நிறைவு நமக்கு தோன்றுகிறது. அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை தருகிற தினம் இந்த குடியரசு தினம். குடியரசு தினத்தன்று நாம் கொடி ஏற்றுகிறோம் இல்லையா? அந்த கொடியேற்றுகிற ஒவ்வொரு தருணத்திலும் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு தியாகி திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிற ஒரு வீர தியாகி. கொடிக்காக உயிரை விட்டவன். பாரதியார் எழுதுகிறாரே, நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர் என்று. அப்படி தன்னுடைய உயிரை கொடுத்து கொடியை காத்த பெருமகன் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் சென்னிமலை என்கிற ஊரில் பிறந்தான். உண்மையில் திருப்பூர் அவரது ஊர் அல்ல. சென்னிமலையில் அவர்கள் நெசவு செய்கிற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். திருப்பூர் குமரனுடைய தந்தை நாச்சிமுத்து, தாய் கருப்பாயி. அவர்களுக்கு மகனாக பிறந்து வாழ்க்கை நடத்திய தருணத்தில் அந்த நெசவு தொழிலில் பல்வேறு வகையான சிக்கல்கள். எனவே பிழைப்பதற்காக அவர்கள் திருப்பூர் வந்தார்கள். குமரன் திருப்பூரில் வாழலானார். எடை பார்க்கிற ஒரு உத்தியோகத்தில் அமர்ந்து பொருளீட்டினார். அந்த காலகட்டத்தில் ஏராளமான இளைஞர்களை மகாத்மா காந்தி கொள்ளை கொண்டார். அவர்களுடைய மனமெல்லாம் மகாத்மா காந்தி நிறைந்திருந்தார். அப்படி மகாத்மா காந்தியால் கவரப்பட்ட எண்ணற்ற இளைஞர்களில் திருப்பூர் குமரனும் ஒருவர். திருப்பூர் குமரன் காந்தி இயக்கத்தில் சேர்ந்தார். தேசபந்து வாலிபர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் இணைந்தார்.
பல இளைஞர்களை வழிநடத்தினார். மதுவிலக்கு கொள்கையில் காந்திக்கு இருந்த பிடிப்பு திருப்பூர் குமரனை பெரிதும் கவர்ந்தது. ஆகையால் கள்ளுக்கடைகளுக்கு எதிராக குமரன் மறியல் செய்தார். ஆனால் கள்ளுக்கடை வணிகர்களுக்கு அது சங்கடமாகத்தானே இருக்கும். குமரன் தலையிலேயே கள்ளு பானையை போட்டு உடைத்தார்கள். அப்படி உடைத்த போது அந்த பானையினுடைய கழுத்து வளைவு குமரனுடைய கழுத்தில் மாட்டிக்கொண்டது. குமரன் காந்தி எனக்கு அணிவித்த வெற்றி மாலை இது என்று சொல்லியவாறே திருப்பூர் வீதிகளில் பெருமிதத்தோடு நடந்து சென்றதாக வரலாறு சொல்கிறது. அப்படி காந்திமயமாக குமரன் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சுதந்திரப் போர் வேகம் பிடித்தது. தேசபந்து வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த பலர் கொடியேந்தி ஊர்வலம் போனார்கள். அப்படி ஊர்வலம் போனபோது அந்த ஊர்வலத்தில் சுந்தரம் என்கிற ஒரு தியாகியும் உடன் சென்றார். சின்ன ஊர்வலம் தான், 10-15 பேர் கொண்ட ஊர்வலம். ஆனால் அந்த ஆங்கிலேய ஆதிக்க காலத்தில் அத்தகைய ஊர்வலங்கள் தடை செய்யப்பட்டிருந்தன. மக்கள் அஞ்சினார்கள். சுதந்திர தியாகிகளை பார்த்து பொதுமக்களில் பலர் பயப்பட்டார்கள். உள்ளூர சுதந்திர உணர்வு இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்ல அவர்கள் தயங்கினார்கள். அந்த ஊர்வலத்தை தடை செய்வதற்காக காவல்துறையினர் வந்தார்கள். லத்தியால் சுந்தரத்தையும் குமரனையும் அடித்தார்கள். சுந்தரத்தை லத்தியால் அடித்ததால், அந்த லத்தி கம்பால் அடித்ததால் சுந்தரத்திற்கு நிரந்தரமாக செவிப்புலன் பழுதாயிற்று. வாழ்நாள் முழுவதும் காது முற்றிலும் கேட்காதவராக அவர் வாழ்ந்தார். அந்த ஊர்வலத்தில் சென்றவர்களில் குமரனுக்கு பலத்த காயம். குமரன் கையில் கொடி இருந்தது. குமரனுடைய தலையை அந்த லத்தி கம்பால் காவல்துறையினர் ஓங்கி அடித்த போது 2.5 சென்டிமீட்டர் மண்டையோட்டுச்சில் உள்ளே பாய்ந்தது. குமரன் மயக்கமுற்று கீழே விழுந்தார். ஆனாலும் அவர் கையில் அந்த கொடி இருந்தது. குமரனை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஆனால் தியாகிக்கு மருத்துவம் பார்க்க மருத்துவர்கள் அஞ்சிய காலம் அது. ரங்கநாதன் என்கிற ஒரு மருத்துவர் மருத்துவம் பார்க்க முன்வந்தார். ஆனால் அவர் மருத்துவம் பார்த்தும் புண்ணியம் எதுவும் நிகழவில்லை. குமரன் காலமானார். காலமான போது இந்த இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. மக்களுக்கு அச்சம். ஆகையால் எப்படி பாரதியார் காலமான போது மிக குறைவான நபர்கள் அந்த ஊர்வலத்தில் சென்றார்களோ அதுபோல குமரன் இறுதிச் சடங்கில் மிக குறைவான பேர் கலந்து கொண்டார்கள். குமரனுடைய தம்பி ஆறுமுகம் அவர்தான் அந்த சடலத்திற்கு கொள்ளி வைத்தார், எரியூட்டினார். ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் பல்வேறு ஜாதியைச் சேர்ந்த பலர் கொள்ளி வைத்தார்கள். வந்தே மாதரம் என்கிற முழக்கம் எங்கும் முழங்கியது. அப்படி குமரனுடைய உடல் எரியுண்டது. ஆனால் புகழுடல் பெற்று இன்றளவும் கொடிகாத்த குமரனாக நம் நெஞ்சங்களில் அவர் வாழ்கிறார். குமரன் காலமான போது குமரனுடைய பெருமை சரிவர உணரப்பட்டது என்று சொல்ல முடியாது. பொதுமக்கள் பெரிய அளவில் குமரனை மதித்தார்கள் என்றோ, குமரனுடைய மனைவியான ராமாயி அம்மாளுக்கு குமரன் இறந்த பிறகு அந்த காலகட்டத்தில் உரிய கௌரவம் கிடைத்ததென்றோ நாம் சொல்ல முடியாது. ஆனால் காலப்போக்கில் குமரனுடைய பெருமையை இந்திய வரலாறு பேசலாயிற்று. மாபெரும் தலைவர்கள் பேசத் தொடங்கினார்கள். எண்ணற்றவர் கொடிக்காக உயிர் நீத்த குமரனை பற்றி பல்வேறு மேடைகளில் முழங்கினார்கள். தென்னிந்திய தியாகிகளில் வட இந்தியாவெங்கும் புகழ்பெற்ற முக்கியமான ஒரு தியாகியாக குமரனுடைய பெயர் எங்கும் உச்சரிக்கப்பட்டது. கொடிக்காகத்தானே வாழ்கிறோம் என்று தியாகிகள் பெருமிதம் கொண்டார்கள். குமரனுடைய 100 வந்த பொழுது இந்திய அரசாங்கம் குமரனை கௌரவிக்கிற வகையில் ஒரு அழகிய அஞ்சல் தலை வெளியிட்டது. குமரன் அஞ்சல் தலையில் இடம்பெற்றார். அந்த வகையில் குமரனுக்கு அஞ்சலி நிகழ்த்தப்பட்டது. திருப்பூரில் குமரன் எங்கு தடியால் அடிக்கப்பட்டு காலமானாரோ அந்த இடத்தை ஒட்டிய சாலைக்கு குமரன் சாலை என பெயர் வைக்கப்பட்டது. குமரனுடைய உண்மையான பெயர் குமாரசாமி என்பது. அதன் சுருக்கமாக குமரன் என அவர் அழைக்கப்பட்டார். திருப்பூர் ரயில் நிலையத்தை ஒட்டி குமரனுக்கு ஒரு சிலை நிறுவப்பட்டு குமரன் பூங்கா என்று ஒரு சிறிய பூங்கா அமைக்கப்பட்டது. இப்போது அந்த பூங்காவின் உள்ளே குமரனுடைய வரலாறு தொடர்பான பல சித்திரங்கள், ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குமரனுடைய வரலாற்று செய்திகள் பல அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. குமரனுடைய புகழ் நாடெங்கும் இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. குமரன் பெயரில் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது. குமரனை எண்ணுபவர்களும் குமரனை பற்றி பேசுபவர்களும் எண்ணிக்கையில் வர அதிகரித்து வருகிறார்கள். காரணம், எத்தனையோ தியாகிகள் நம்முடைய தேசத்திற்காக தியாகம் செய்தாலும் மிக இளம் வயதில் வாழ்க்கை சுகங்கள் எதையுமே அனுபவிக்காமல் வாலிப பருவத்திலேயே உயிர்விட்ட மிகச்சிலர் மத்தியில் குமரன் மிக பிரபலமாக இருக்கிறான். குமரனுடைய அந்த தியாகம் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் சுதந்திர தினத்திற்காகவோ குடியரசு தினத்திற்காகவோ
அல்லது வேறு எதற்காகவேனும் கொடி உயர்த்தப்பட்டால் அந்த கொடி உயரும் பொழுது எல்லோருக்கும் குமரனுடைய நினைவு மனதில் வருகிறது. குமரனுக்கு அந்த இளம் வாலிப பருவத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றது. ராமாயி என்கிற பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். அந்த ராமாயி என்கிற பெண்ணுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, குமரன் இளம் வயதிலேயே காலமானதால். அந்த ராமாயி அம்மாள் நெடுங்காலம் 94 வயது வரை உயிர் வாழ்ந்தார், நிறைவாழ்வு வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய தியாகமயமான வாழ்க்கை. குமரன் உயிரை விட்டது ஒரு தியாகம் என்று சொன்னால், இளம் வயதிலேயே குமரனை பறிகொடுத்து அந்த கால சமூக வழக்கப்படி கைமை கோலம் பூண்டு அந்த கைமை கோலத்தோடு 94 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த குமரனுடைய மனைவி ராமாயி அம்மாளின் உயிர் வாழ்க்கை ஒரு தியாகம். உயிர் நீப்பது தியாகம் என்றால் உயிர் வாழ்வதும் கூட ஒரு தியாகமாக சுதந்திர காலகட்டத்தில் பல பெண்களுக்கு மாறியது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாகிகள் பலரை நாம் நினைவு கூறுகிறோம். அது கட்டாயம் நினைவு கூறப்பட வேண்டியது தான். ஆனால் அந்த தியாகிகளையே நாட்டிற்காக தியாகம் செய்த அந்த தியாகியின் மனைவியை நினைவு கூறுபவர்கள் மிக குறைவு. பாலகங்காதர திலகர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் 3 பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கப் போகிறோம் என்கிற தாழாத துக்கத்தில் அன்றிரவே அதிர்ச்சியில் காலமான பாலகங்காதர திலகருடைய மனைவி சத்யபாமாவை பற்றி யாருக்கு தெரியும்? சத்யபாமா உயிர் நீத்தது ஒரு தியாகம். திருப்பூர் குமரனுடைய மனைவி சோகத்தை தாங்கிக் கொண்டு 90 வயதுக்கு மேல் உயிர் வாழ்ந்தது இன்னொரு தியாகம். திருப்பூர் குமரனுடைய மனைவி ராமாயி அம்மாள் இளம் வயதில் கணவனை இழந்த பொழுது அந்த கால சமூக வழக்கப்படி வெள்ளை சேலை அவருக்கு அளிக்கப்பட்டது. இறுதி வரை அந்த வெள்ளை சேலை அணிந்துதான் அவர் வாழ்ந்தார். அவருக்கு சமூக ரீதியாக ஒரு பெரிய மதிப்பு உடனடியாக ஏற்படவில்லை. ஆனால் மகாத்மா காந்திக்கு தெரியும் யாரை மதிக்க வேண்டும், யாருக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று. குமரன் காலமாகி ஓராண்டு முடிவதற்குள்ளாக ஒரு முறை காந்தி திருப்பூருக்கு விஜயம் செய்தார். அப்போது திருப்பூர் குமரனுடைய மனைவி தியாகி ராமாயி அம்மாள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டு ஓடக்காடு பகுதியில் இருந்த ராமாயி அம்மாளின் வீட்டிற்கு சென்று ராமாயி அம்மாளை காந்தி போய் பார்த்தார். மகாத்மா காந்தியே போய் பார்த்த பெண்மணி என்கிற கண்ணோட்டத்தில் திருப்பூர் மக்களிடையே ராமாயி அம்மாளின் கௌரவம் உயர்ந்தது. திருப்பூரில் ராமாயி அம்மாள் இருந்தவரை குடியரசு தினங்களுக்கும் சுதந்திர தினங்களுக்கும் அவரை அழைத்து கொடியேற்ற சொல்வார்கள். கொடிக்காக உயிர் நீத்தவருடைய மனைவி அல்லவா அந்த வகையில். ஆனால் பொருளாதார ரீதியாக தொடக்க காலத்தில் ராமாயி அம்மாளுக்கு பெரிய ஒரு வளம் இருக்கவில்லை. நடுத்தர வசதிக்கும் கீழான வசதியில் சங்கடப்பட்டு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் பெண் கல்வி இல்லை. ஆகையால் வேலைக்கு செல்வது போன்ற விஷயங்களை பற்றி அந்த கால பெண்கள் எண்ணி பார்த்ததில்லை. அப்போது நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு முறை ராமாயி அம்மாளை சந்திக்க வந்தார். திரைப்படத்துறையை பற்றி எதுவும் அறியாத ராமாயி அம்மாள் அவருடைய பெயர் என்னவென்றும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் விசாரித்தார். நன்றாக சம்பாதித்து கொண்டு சௌகரியமாக இரு, என்னை போல் சிரமப்படாதே என்று அவர் அறிவுரை கூறிய போதுதான் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ராமாயி அம்மாளின் அந்த பொருளாதார சங்கடங்கள் புரிந்தன. அப்போது ஒரு பணம் வைக்கப்பட்ட உரையை ராமாயி அம்மாளின் கையில் கொடுத்துவிட்டு விடைபெற்றார் எம்ஜி ராமச்சந்திரன். அந்த உரையில் 25,000 ரூபாய் இருந்தது. அது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை. அது மட்டுமல்லாமல் தான் சென்னை திரும்பிய பிறகு இந்த பெண்களுக்கான முதியோர் உதவித்தொகை மாதந்தோறும் கிடைக்கிற மாதிரி அவர் செய்ய மாதந்தோறும் 1ஆம் தேதி அன்று ராமாயி அம்மாளுக்கு வாழ்வாதாரமாக ஒரு தொகை வந்து சேர்ந்தது. அது அவருடைய இறுதிக்காலம் வரை தொடர்ந்தது. எம்ஜி ராமச்சந்திரன் காலமான போது ராமாயி அம்மாள் என்னுடைய மகன் காலமாகிவிட்டார் என்று சொல்லி வருத்தப்பட்டார். காரணம், ராமாயி அம்மாள் சொன்ன காரணம், ஒரு மகனுடைய பொறுப்பு என்பது தாய்க்கு பொருளாதார சிரமம் இல்லாமல் பார்த்து கொள்வது. அதை செய்பவர் யாராக இருந்தாலும் அவர்தானே மகன். எனவே எம்ஜிஆர் தான் எனக்கு மகன் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் ஒரு திரைப்படம் பார்க்க ஆசைப்பட்டார் ராமாயி அம்மாள். சிவாஜி கணேசன் நடித்த ராஜபாட் ரங்கதுரை என்கிற திரைப்படமே பார்க்காத ராமாயி அம்மாள் அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டு பார்க்க ஆசைப்பட்டதற்கான காரணம், நடிகர் திலகம் அதன் கடைசி காட்சிகளில் ஒரு 10 நிமிடம் திருப்பூர் குமரனாக நடித்திருப்பார். எனவே தன் கணவராக நடித்த இந்த சிவாஜி கணேசன் நடிப்பை பார்க்க அவர் ஆவல் கொண்டார். திருப்பூர் டைமண்ட் தியேட்டரில் அந்த திரைப்படம் ஓடியது. ராமாயி அம்மாளை அழைத்து சென்றார்கள். படம் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த முழு படமும் குமரனை பற்றியதல்ல. அதன் கடைசி சில காட்சிகளில் குமரன் வேடம் வரும். அப்படி சிவாஜி கணேசன் திருப்பூர் குமரனாக நடித்த போது படக்கதைப்படி ஒரு குண்டு பாய்ந்து அந்த பாத்திரம் கீழே இறந்து விழுவதாக சிவாஜி நடிப்பார்.
அதை பார்த்து ராமாயி அம்மாள் கீழே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். அவரை தண்ணீர் தெளிவித்து அழைத்து அவர் இல்லத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். அவரிடம் கேட்டார்கள், ஏன் நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு என்பது எல்லோரையும் மயக்க வைக்கக்கூடியது என்றாலும் நீங்கள் ஏன் மயங்கி விழுந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ராமாயி அம்மாள் சொன்ன பதில் ஒரு துயர காவியம். அவர் சொன்னார், என்னுடைய மிக இளம் வயதில் கணவரை பறிகொடுத்து விட்டேன். அவருடைய முகமே எனக்கு நினைவில் இல்லை. இதை வெளியே சொன்னால் வெட்கக்கேடு. ஆனால் உண்மையில் ஆசை முகம் மறந்து போச்சே என்று பாரதியார் சொன்னபடி என் கணவர் முகமே எனக்கு மறந்து போயிற்று. சிவாஜி கணேசன் நடித்துக் கொண்டிருந்த பொழுது என் கணவர்தான் என்று இந்த நடித்த நடிகரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் இறந்த காட்சியில் என் கணவர் இறந்தார் என நினைத்து நான் துக்கமடைந்து மயக்கம் போட்டு விழுந்தேன் என்று ராமாயி அம்மாள் சொன்னார். இதை சிவாஜி கணேசன் அறிந்து, இந்த பாராட்டை விட பெரிய விருது எனக்கு இல்லை என்றும் ஒரு கடிதம் அவருக்கு எழுதினார். இதெல்லாம் வரலாறு. நம்முடைய குடியரசு தினத்தை ஒட்டி இந்த தியாகங்களை எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். எண்ணற்ற தியாகிகள் செய்த, நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மகத்தான தியாகங்களால் தான் நமக்கு இந்த சுதந்திர இந்தியா கிடைத்தது என்பதை நினைவில் கொண்டோமானால் இன்றைய இந்தியாவை நல்ல இந்தியாவாக, நல்ல பாரதமாக மாற்ற, லஞ்சமற்ற ஊழலற்ற நாடாக மாற்ற, தனிமனித ஒழுக்கமும் சமுதாய ஒழுக்கமும் நிறைந்த மனிதர்கள் உருவாவதற்காக நாம் முயல்வோம், பாடுபடுவோம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.